I was working in Kingfisher Airlines before. ஸோ ஒரு பெரிய படத்தில் அந்த என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாகி வெரவர் ஆயிக்கோ ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி. ரெண்டாவது இப்போ நான் ஒரு ஹாலிடே போய் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஆடைகளுக்குரிய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வருது. அது ஒன்று வேலையே அதுதானே. அதை நான் பண்ணாமல் இருந்தேன்னா நான் இன்னுமே ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்துருப்பேன். சொசைட்டின்ற பேரில் பக்கத்து வீட்டில் அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாது. இந்த கம்யூனிட்டி ஒரு கன்சர்வேட்டிவான கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில் இந்த பொண்ணு இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ரொம்ப ஒரு சின்ன ஊரில் இருந்து ஃப்ரம் ஊட்டி. ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் டவுன். ஸோ அது நிறைய பேர் தே திங்க் ஐ அம் ஃப்ரம் சிட்டி ஒரு இங்கே வந்து இங்கே பிறந்து வளர்ந்து பொண்ணு அது மாதிரி கிடையாது. ஸோ lovely. You are from India and you are from Bangalore. Oh, nice. Yeah. So I have a lot of Baduga community friends. I am Baduga as well. Nice. Okay. எனக்கு டெலிவிஷன் பண்ணி ஒரு 5-6 years I was working in television. I was working for like almost 8 years. No, 5-6 years in television. Then I thought, what next? அப்போ ஓமே கடவுளே வந்தது. Then I thought, okay, that's going to be why can't I see myself in a bigger place? Cinema is everything, yeah. Cinema the dominance is much when you compare to television. So I think Ome Kadavale was a huge hit for me, and then the transition from TV to cinema and the reparation. Let's give a big round of applause for coming from television to last film, right? It's not easy because now on the time யாருமே நிறைய பேர் வந்தது கிடையாது. And காது கூட நான் கேட்டிருக்கேன். People used to say that I don't act with her because she's a television actor. So yeah, then when I took a break and when I was so confident that I can be an actress, big screen la முதல்ல நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள்ல these actors are not ready to act with me because I'm from television. So I think அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு movie. So yeah. Now you're doing good around the house. Exactly. இல்ல but that அது ஒரு மாதிரி பிரேக் பண்ண மாதிரி இருந்தது. என்ன லைக் as a person ஒரு கான்ஃபிடன்ஸ் உடைச்ச மாதிரி இருந்தது. But yeah, I think I lived in Coimbatore for 4 years. பெரிய சேலஞ்ச் என்ன, இந்த சிட்டியில் யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாது, யார் உண்மை யார் போய், ஏன்னா அது ரொம்ப பெருசானது. எங்கள் ஊரில் தெரிஞ்ச ஒரு மொத்தமாக திரும்பி பார்த்தீங்கன்னா 40 பேர் இருப்பாங்க. ஸோ வி நோ அபவுட் பீப்புள். ஐ திங்க் இங்கே வந்து மக்களை புரிஞ்சிக்கிறதுக்கும் யார் ட்ரூன்னு புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஸோ ஐ திங்க் அது ஒரு பிகஸ்ட் சேலஞ்ச். அஃப்கோர்ஸ் எஸ், யாரும் ஊர்லேருந்து வர எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சேலஞ்சு. எங்களுக்கும் அதே சேலஞ்ச். ஒரு எஜுகேட்டடாக இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு ஊர் சைடில் ரொம்ப ஒரு சின்ன ஃபேமிலிக்கும் ஒரு சினிமான்னு என்னென்னு புரியல, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இது வரைக்கும் வேலைக்கே போகலை, அப்படி இருக்கிறவங்களுக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ உங்கள் அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டது இட்ஸ் ஈஸி. ஐ திங்க் வி ஆல் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஓகே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். பட் அப்போது கன்வின்சிங் மை பேரண்ட்ஸ் டு பி அ மாடல் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் திங் பிகாஸ் தே ஆல்வேஸ் யூஸ் டு சே தட் இந்த கம்யூனிட்டி ஒரு கன்சர்வேட்டிவான கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில் இந்த பொண்ணுங்க இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் தேர் ஈவன் நவ். அதை பிரேக் பண்ணி நான் வந்த விஷயங்கள் வந்து ஐ திங்க் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ரைட் நவ். ஐ எம் கிளாட் தட் ஐ ப்ரோக் தட். அதை நான் பண்ணாமல் இருந்தேன்னா நான் இன்னுமே ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஓரமாக உட்காந்துருப்பேன். அண்ட் தேங்க்ஸ் டு மை மாம் பிகாஸ் ஷி ஜஸ்ட் செட் ஐவ் ஆல்வேஸ் பின் அன் அடமெண்ட் கிட். அதை எல்லா இடத்துலையும் பெருமையாக சொல்லுவேன். ஸோ ஐ நெவர் அவங்களோட ஒப்பீனியன்லாம் நான் உட்காந்து கேட்கல. I just said this is my dream and I want to pursue it, and it was not a dream. I'm an accidental actor. I was working in Kingfisher Airlines before. So yeah. அதனால் அப்படி பிரேக் பண்ணி அதை நான் அவங்கக்கிட்ட சொன்னது. And she accepted. She said okay, do it. That's why நான் டெலிவிஷன் போனதுக்கு காரணமே வந்து நம்ம முகம் பெருசாக வெளில தெரியாது. அவன் சன் டிவி தெய்வங்கள் வந்து ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஓகே, எனக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது, பட் பரவாயில்ல, அது ஒரு சின்ன டிப் மாதிரி சொல்கிறேன். எது பிடிச்சிருக்கோ அதை போயிட்டு அதை டேஸ்ட் பண்ணிட்டு உடனே அதை விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போன உடனே நம்மளுக்கு சக்ஸஸ் வேணும், நம்ம போனேன் இது வேலைக்கு ஆகல, ஓகே அடுத்து என்ன அப்படி பண்ணால் ஐ டோன்ட் திங்க் ஸோ வில் சக்சீட் எனிவேர். ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு வி கிவ் த டைம், அதுக்கான உழைப்பு கொடுத்தா தான் நம்ம அங்கே இருக்க முடியும். ஐ பிலீவ் 100%. நான் டெலிவிஷன் இருக்கப்போ ஐ கேவ் மை 100%. now I'm there in cinema, I'm giving my 100%. whatever work comes to me. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் என்ன ட்ரீமோ அந்த ட்ரீமை நோக்கி போங்க. அது எந்த நேரத்துலையும் கையை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் ஓகே இது எனக்கு வேலைக்கு ஆகல, இதை விட்டுக்கலாம், நம்ம வீட்டில் சொல்கிறத பார்த்துக்கலாம், அதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டிப்பு, சின்ன அட்வைஸ். It's just not physical appearance or anything. Mentally it's also very draining when you don't get work, when you don't know what to do next, when your movie doesn't do well.
அதெல்லாம் உட்காந்து எனக்கு அப்போது பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் அதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்றப்ப எனக்கு அது பெருசாக தெரியல. பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஒரு 3 மாதம் 4 மாதம் வீட்டில் உட்காரப்போ தான் தெரியுது லைக் அது எவ்வளோ மென்டலி ட்ரெயின் ஆகுது. அண்ட் யூ காண்ட் even go and share this to anybody saying that oh listen I don't have work. அது இல்லை, they don't understand. No, you have money, you work for it, இவ்வளோ இருக்குது, you get events. No, but standing in front of the camera and acting is something different. எனக்கு பெருசாக ப்ரெஷர்லாம் ஒன்றும் இருந்தது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப இந்த ட்ரால்லாம் பண்ணல, கடவுள் புண்ணியத்தில் அது ஏன் பண்ணேன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரால் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக தான் மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஒரு ஃபோட்டோ நான் போடலைன்னா என் பேஜ் டெட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப். ஈவன் when I'm not okay, I still wanted to dress up and I have to post something. ஸோ மை ஃபேன்ஸாக இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் கம்பல் தட் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் இனிஷியலி என்னோட ட்ரால்ஸாக இருக்கட்டும், என்னை பற்றி என்னென்ன வந்திருந்தாலுமே அது கொஞ்சம் மனசு பாதிச்சுது. பிகாஸ் எங்கள் வீட்டில் ஒரு அம்மாவை பேரண்ட்டாக உட்காந்து அவங்க யோசிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, பட் அதர்வைஸ் ஐ திங்க் ஐ ஹேண்டில் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஐ டென்ட் கேர் அபவுட் எனி திங். ஐம் ஃபைன். I'm okay with it's part of yeah. Tough, but also when you say you got less troll, I think bless you and bless be blessed after everything, because it's such a tough challenge to keep it. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய படத்துல அந்த ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் ஒரு பெரிய படத்துல அந்த என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாகி wherever I go ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி என்னாச்சு நீங்கள் அந்த படத்தில் இல்லையா, ஏன் உங்களை தூக்குனாங்க, சரி ப்ரோ ஏன் என்னை மாற்றி wherever I go துக்கம் லிட்ரலி வீட்டில் ஏதாவது ஒரு டெத் ஆத்தனை எப்படி நம்ம உட்காந்து விசாரிப்போம். அது மாதிரி ஒரு 3-4 மாதம் எனக்கு கண்டினியூஸாக அந்த they used to keep asking me. அது மீடியாவில் தான் பயங்கரமாக அது இதில் இல்லை அப்படிங்கிறத பெருசாக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. இந்த ஒரு கமிட்மெண்ட்லாம் பண்ணதுனால இப்படி இருக்காங்களோ, அதனால தான் பேக் டு பேக் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதோ அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். தட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு ஹாலிடே போய் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஆடைகளுக்குரிய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வருது, அது ஒன்று. ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் லைக் உமன் பற்றி தே கேன் ரைட் எனி திங் அண்ட் யூ ஆக்ட் வித் வேலையே அது தானே. ஐ ஹாவ் டு ஆக்ட் வித் மல்டிபிள் ஆக்டர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபிலிம். யூ ஆக்ட் வித் ஒரு ஹீரோவோட அண்ட் யூ பி ஃப்ரெண்ட் வித் ஹிம், யூ ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் ஃபார் அ டே ஃப்ரெண்ட்ஸ். அது உடனே தே வில் போட்டு ரிலேஷன்ஷிப்னு போட்டு எல்லா படத்துலையும் எல்லா ஹீரோவோட எனக்குலாம் ரிலேஷன்ஷிப் லிங்க்அப்லாம் போட்டு விட்ருக்கேன். ஆமாம்மா இல்லை ஹீரோ சொன்னால் கூட பரவாயில்ல, பாவம் ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் என் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்தார், அவர் ஹஸ்பண்ட் கூட அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, பாவம் குடும்பமே எனக்கு கரிச்சு கொண்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோஸை வச்சு ஒன்று பண்ணுவாங்க, ஃபேஸை கட் பண்ணுறது, அதுவும் டீட்டெயிலாக உள்ளே போகணுன்னு பார்க்குறேன். ஸோ அது மாதிரி போட்டால் அதில் இருக்கிற ஹீரோக்கு எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு தெரியல, ஒரு ஹீரோயினுக்கு அதுக்கு நிறைய பாதிப்பு வருதுங்கிறது they don't understand. நான் இப்போ ரீசெண்டாக நான் என்னோடய கசின் வெட்டிங் போயிருந்தேன். ஸோ என்னோட இன்னொரு கசின் சேம் ஏஜ் தான், ஷீஸ் 27. இவ கல்யாணம் பண்ணிட்டான்றதுனால அவ மேலே நிறைய ப்ரெஷர். பட் ஷீ ஹேஸ் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஷி வாண்ட் டு பில்ட் அ ஹவுஸ் ஃபார் ஹர்செல்ஃப். அவங்க ஃபேமிலிக்காக, அவங்க அம்மா அப்பாவுக்காக அவன் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த சொசைட்டி மொத்தமும் சேர்ந்து உனக்கு எப்போ கல்யாணம், நீ என்ன பண்ண போகிற லைஃப்பில், நீயே இன்னும் உட்காந்துட்டு இருக்கேங்கிறது தட்ஸ் லைக் டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஃபார் அ கேர்ள். தே திங்க் தட் மேரேஜ் இஸ் லைக் an end. Yeah, I'm going to close my eyes because Prabha is going to see, I keep telling her. And she say, don't come to this space. அட்லீஸ்ட் we have நம்ம திரும்ப சொல்லிடலாம். பட் ஊர் சைட்லலாம் அதை மொத்தமாக உட்காந்து ஒரு கேங் அப் பண்ணி அதை பேசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஐ ஜஸ்ட் டோல்ட் டோன்ட் கெட் மேரிட், டோன்ட். அவங்க பேச்சே கேட்காத, யாரும் வரமாட்டாங்க பின்னாடி. ஸோ ஐம் லைக் ஜஸ்ட் லிசன் அண்ட் வெயிட். ஐ திங்க் தே ஷுட் ஆல் ஹேவ், அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது, அதுக்கு விடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சொசைட்டின்ற பேரில் பக்கத்து வீட்டில் அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. யா யாருக்காகவும் அது கிவ் அப் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் உட்காந்து பார்க்குறப்ப நான் லைஃப்பில் என்ன பண்ணேன்னு திரும்பி பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது. இட் வில் பி ஜீரோ அண்ட் தென் யூ வில் ஃபீல் லைக் நான் தப்பு பண்ணிட்டேன். என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து 16-17 வயசு எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தே ஆல் ஹேவ் கிட்ஸ் நவ், தே ஆல் பிகம் பார்ட்டி ஆல்சோ 42 இயரில். பட் தே ஆல் சிட் அண்ட் திங்க், இப்போ நான் ஒரு துணி கடை ஆரம்பிக்கிட்டேன், நான் ஒரு இது பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன். ஆனால் படிக்கிற டைமில் அவங்களுக்கு பண்ணவே விடலை. தே ஜஸ்ட் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஐ டோன்ட் நோ தே ஹாப்பி, இஃப் தே நாட் ஹாப்பி. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தொலைச்சிட்டாங்களோன்னு தோணும்.